எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அவரது ஆதரவாளர்கள் புதிய பட்டம் சூட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஓபிஎஸ்க்கு வளரி ஆயுதம் கொடுத்து மரியாதை செய்துள்ளனர். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாற்று குறையாத புரட்சி காவலர் ஐயா ஓபிஎஸ், 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 புரட்சி காவலர் ஐயா ஓபிஎஸ். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாற்று குறையாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா ஓபிஎஸ்ஐ உலகம் போற்ற வேண்டும் என்பது சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது. சிவகங்கை மாவட்டத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பும் ஆதரவும் ஒருபோதும் குறையாது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, உறுதி கொண்ட நெஞ்சம் படைத்த எங்களுடைய ஐயா அவர்களுடைய ஜல்லிக்கட்டுக்காக மண்ணு கட்டி வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் செல்ல மாட்டோம் என்று அடம் பிடித்து மத்திய அரசிடம் எங்களுடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த எங்களுடைய ஜல்லிக்கட்டு நாயகனை வருக வருக என்று வரவேற்று, சகாப்த பூமி எங்களுடைய சிவகங்கை மண், பெரிய மருதும் சின்ன மருதும் வீரமங்கை வேலாட்சியோடும் எங்களுடைய கீழ அடியில் 7 அடிகள் கண்ட உலக வரலாற்றினுடைய மண். சிவன் தன் தலையில் கங்கையை வைத்து ஆட்சி செய்ததால் இதற்கு சிவகங்கை என்று பெயரிட்டு செப்பு தவறாமல் அகர முதல எழுத்தெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே உலகு என்று எடுத்து கூறி திருக்குறளுக்கு மறுக்குறள் எழுத நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உன் கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும், யானைக்கு தும்பிக்கை நீங்கள் தான் ஐயா. எங்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.